வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு நல்ல நகைச்சுவையை தெரிவித்திருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டிலேயே மிகச்சிறந்த நகைச்சுவை என்பது நேற்று அவர் சிதம்பரம் கூட்டத்தில் பேசியதுதான். அவர் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைத்து கோவையில் பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்த தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அந்த முழக்கமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சென்ற தேர்தலில் சொன்னது. சென்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபியோடு இருந்த காரணத்தினால் தமிழகம் ஒட்டுமொத்தமாக பிஜேபியால் வளைக்கப்படுகிறது, கபலீகரம் செய்யப்படுகிறது. ஆகவே தமிழகத்தை மீட்க வேண்டும் என்கிற இந்த அரசியல் முழக்கத்தை சென்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வைத்த முழக்கம் அது. அந்த முழக்கத்தை தான் இரவலாக பெற்று இப்பொழுது பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். அவர் கோவையில் பேசுகிற பொழுது கம்யூனிஸ்டுகளே இல்லை, அவர்களது முகவரியே இல்லை, அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு கோயம்புத்தூரில் பேசினார். மேட்டுப்பாளையம் கூட்டத்தில், பிரச்சார கூட்டத்தில் பேசினார். இந்த ஒரு வார இடைவெளியில் என்ன ஞானஸ்தானம் பெற்றார்னு தெரியல. ஒருவேளை சிதம்பரம் வந்ததுனால நடராஜர்கிட்ட ஞானஸ்தானம் பெற்று சொன்னாரான்னு தெரியல. கம்யூனிஸ்டுகள், விசிகே போன்ற கட்சிகள் எங்கள் அணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்ட் கட்சியே இல்லைங்கிறாரு. சிதம்பரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் அணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல நகைச்சுவை. இது இந்த 2024 நகைச்சுவையில் மிகச்சிறந்த நகைச்சுவை நேற்று எடப்பாடி பழனிசாமி சொன்னதுதான். இது சொன்னது மட்டும் இல்லாமல் எங்கள் அணிக்கு இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்கனவே சேர்ந்திருக்கிற அணி பாரதிய ஜனதா கட்சி. அது ரத்தன கம்பளம் அல்ல, இரத்த கரை படிந்த கம்பளம். அது அந்த இரத்தக்கரை படிந்த கம்பளத்தில் இவர் பயணம் பண்ணுறார், எடப்பாடி பயணம் பண்ணுறார். அதன் ஆபத்தை உணராமல் அல்லது ஆபத்தை உணர்ந்தும் தனக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியின் காரணமாக அவர் பயணம் பண்ணுறார். அவ்வாறு பயணம் செய்யக்கூடியவர் திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வர வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருப்பது மிகுந்த நகைச்சுவைக்கு உரியது. அவர் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லணும். தமிழகத்தை மீட்போம் அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட இருந்து மீட்க போறீங்க? ஒன்றிய அரசாங்கம் பச்சையாக தமிழ்நாட்டிற்கு துரோகம் அளித்து வருகிறது. பல ஆண்டுகளாக துரோகம் அளித்து வருகிறது. அது எல்லாருக்கும் தெரியும். நேற்று கூட விஐடி வேந்தர் விஸ்வநாதன் பேசியிருக்கிறார். சமஸ்கிருத மொழிக்கு கடந்த 10 ஆண்டுகளில் அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்காக ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கிய நிதி 2500 கோடி ரூபாய். அதே நேரத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடிசா உள்ளிட்ட இந்த மொழிகளுக்கு மொத்தமாக ஒதுக்கப்பட்ட, எல்லா மொழிகளுக்கும் சேர்த்து ஒதுக்கப்பட்ட தொகை என்பது வெறும் 140 கோடி. ஒரே ஒரு மொழிக்கு, எந்த மாநில மக்களும் தாய்மொழியாக கொண்டிராத ஒரு மொழிக்கு, சில பேர் பேசுகிற மொழி அல்லது ஆலயங்களில் மந்திரமாக சொல்லக்கூடிய மொழி, அதனுடைய வளர்ச்சிக்கு 10 ஆண்டு காலத்தில் ஒதுக்கியது 2500 கோடி. கோடிக்கணக்கான மக்கள் பேசுகிற தமிழ் உள்ளிட்ட கன்னடம், மலையாளம், ஒடிசா, தெலுங்கு இந்த மொழிகளுக்கு 10 ஆண்டு ஒதுக்க வெறும் 140 கோடி. இதில் இருந்தே தமிழகத்தை, தமிழ் மொழிக்கு, தமிழ்நாட்டை எப்படி ஒன்றிய அரசாங்கம் வஞ்சிக்கிறது, புறக்கணிக்கிறது என்பது தெரியும். இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பிரச்சாரத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்து இரண்டாவதாக கேட்கிற அந்த கேள்வி, தேசிய கல்விக் கொள்கையை அதிமுக ஆதரிக்கிறதா, எதிர்க்கிறதா? தெளிவாக சொல்லணும். ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, திமுக ஆட்சி காலத்திலேயும் கல்விக் கொள்கை, தமிழக கல்விக் கொள்கை ஒரே மாதிரியாக தான் பின்பற்றப்படுகிறது.
உதாரணமாக 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தேர்வு உண்டு, ஆனால் பெயில் பாஸ் கிடையாது, ஆல் பாஸ் தான் எல்லாருமே. ஏன்னா பச்சிளம் குழந்தைகளிடத்தில் பெயிலாகிவிட்டோம் என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு கல்வி நிற்றல், பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேறுவது ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற அக்கறையோடு பொறுப்போடு இந்த கொள்கை பின்பற்றப்படுகிறது. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் கூறுகிற தேசிய கல்விக் கொள்கை 2020 என்கிற அந்த கல்விக் கொள்கை 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, அதில் பாஸ் பண்ணாதான் 4வது, 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு பாஸ் பண்ணாதான் 9வது, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு அதில் பாஸ் பண்ணாதான் 9வது, 10ஆவதுல பொதுத் தேர்வு, 11ஆவதுலேயும் பொதுத் தேர்வு, 12ஆவதுலேயும் பொதுத் தேர்வு. 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் கூட மீண்டும் ஒரு தேர்வை எழுதினால்தான் கல்லூரிக்கு செல்ல முடியும் என்ற கல்விக் கொள்கை தான் 2020. அது மட்டுமல்லாமல் 3ஆவதாக ஒரு மொழியை கட்டாயமாக ஏற்க வேண்டும். அது என்ன மொழி? இந்திங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த கல்விக் கொள்கையை அதிமுக எடப்பாடி ஆதரிக்கிறாரா, எதுக்கிறாரா? தமிழகத்தை மீட்க போறேன்னு சொல்றாருல, இதை தெளிவாக சொல்ல வேண்டும். அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு என்கிற அபாயம் என்கிற கத்தி தமிழகத்தின் தலைமையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கத்தியாகும். 39 தொகுதிகளை குறைப்பதற்குரிய எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. இது குறித்து எடப்பாடி அவருடைய நிலை என்ன? இதை ஆதரிக்கிறாரா, எதிர்க்கிறாரா? அதே மாதிரி நிதி ஒதுக்குவதில் ஒன்றிய அரசாங்கம் தனது நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணிக்கிறது, வஞ்சிக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறார், எதுக்கிறாரா, ஆதரிக்கிறாரா? ஒன்றிய அரசாங்கம் செய்வது சரி என ஒப்புக்கொள்கிறாரா என்பதை எடப்பாடி அவர்கள் விளக்கமளிக்க வேண்டும். அதே மாதிரி இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட எந்த மாநிலம் பாதிக்கப்பட்டாலும் இயற்கை பேரிடர் நிதி என்று ஒரு நிதி இருக்கிறது. அந்த கமிட்டிக்கு தலைவரே நாட்டினுடைய பிரதமர் தான் தலைவர். அது பாரபட்சம் இல்லாமல் பாதிப்புக்கேற்ப நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது தமிழகம் கோரிய நிதியை கொடுக்கவே இல்லை. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொன்னார், நிதி கொடுக்கணும்னு சொன்னார். இப்போ என்ன சொல்றார் என்பதை சொல்ல வேண்டும். மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம் ஐக்கிய முன்னணி ஆட்சியில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது திட்டத்தை தொடக்கி வைத்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நிதி ஒரு பொருட்டல்ல, எவ்வளவு நிதி வேணும் ஒதுக்கப்படும் என்று அறிவித்தார். பார்லிமெண்ட்லேயே அறிவித்தார். ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் நிதி குறைக்கப்படுகிறது, பயனாளிகளுடைய எண்ணிக்கையும் குறைக்கப்படுகிறது. இன்றைக்கு வேளாண்மை தொழிலை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அது படிப்படியாக இயந்திரமயமாகிவிட்டது. அது தவிர்க்க முடியாது. அது இனிமேல் அதை நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் வேளாண்மை தொழிலை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு ஒரு மாற்று வேலையாக இருப்பது இந்த மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம்தான். விவசாய தொழிலாளிகளுக்கு மட்டுமல்ல, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவை பெண்கள் போன்றவர்களுக்கு வாழ்வளித்துக் கொண்டிருப்பதும் இந்த திட்டம்தான் வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் மொத்தமாகவே நிதியை குறைக்கிறது. அப்படி மாநில வாரியாக குறைக்கிற பொழுது தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி குறைக்கப்படுகிறது. பயனாளிகளுடைய எண்ணிக்கையும் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கில் குறைத்து கொண்டு வருகிறார்கள். இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார் என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம். அதே மாதிரி மின்சார கட்டணத்தை தமிழ்நாட்டில் ஏற்றிட்டு இருக்காங்கன்னு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் உதய் மின் திட்டம் கொண்டு வரப்பட்டது, ஒன்றிய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது. அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் அது ஏற்கவில்லை. நான் கையெழுத்து போட மாட்டேன், இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்கள், ஏன்னா மின்சாரத்தில் நாங்கள் பல்வேறு சலுகைகளை தமிழ்நாட்டில் வழங்கி வருகிறோம், அது அனைத்திற்கும் ஒரு பாதிப்பு ஏற்படும், ஆகவே நான் ஏற்க மாட்டேன், நிராகரிக்கிறேன் என்று நிராகரித்தார். அவருடைய மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த பிறகு மாண்புமிகு அமைச்சர் தங்கமணி அவர்கள் மின்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்த உதய மின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டார்கள். அதுதான் பெரிய பாதிப்பு. அது குறித்து இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் விளக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது மாதிரி தமிழக மீனவர்கள் எந்த தொழிலாளருக்கும் இல்லாத வகையில் அவருடைய தொழிலுக்கு பாதுகாப்பு இல்லை.
தொழிலுக்கு பாதுகாப்பு இல்லை, உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையாலும் இலங்கை கடற்கொள்ளையர்களாலும் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் துன்பப்பட்டு வருகிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கச்சத்தீவை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுத்து விட்டார் என்று பிரச்சாரம் செய்தார். இப்பொழுது 2014 பிரதமர் இருக்கார், இப்பயும் பிரதமராக இருக்கார். மீட்பதற்கு, கச்சத்தீவை மீட்பதற்கு என்ன நடவடிக்கை, தமிழக மீனவர்கள் பாதிப்பு குறித்து எடப்பாடியுடைய நிலைப்பாடு என்ன என்பதை விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணியில் இருந்தது, அப்பொழுது இனித்ததா, இப்பொழுது கசக்கிறதா என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கேள்வியை எழுப்புகிறார். அந்த கட்சிக்கு எழுப்புகிற கேள்விக்கு அந்த கட்சி பதில் சொல்லும் என்பது வேறு. ரெண்டையும் எடப்பாடி சொல்லணும். திமுக கலைஞர் இருக்கிற பொழுது பாஜகவோடு கூட்டணியில் இருந்தது, ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு பெற்றார்கள், பிறகு விலகினார்கள். விலகியது மட்டுமல்ல, கலைஞர் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த கட்சி ஆட்டோ பக்ஸ் என்று சொன்னார். அது 1000 கால்களை உடையது, அனைவரையும் கொன்று குவித்துவிடும், ஒரு பேர் அபாயத்திற்குரிய கட்சி என்று சொல்லி விலகினார். அதே போல ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்தார், மந்திரி சபையிலும் இடம்பெற்றார். வாஜ்பாய் தலைமையில் அமைந்த ஆட்சியில் அதிமுகவை சேர்ந்தவர்களும் அமைச்சர்களாக பங்கு பெற்றார்கள். அந்த ஆட்சி 13 மாத காலம்தான் நீடித்தது. அந்த ஆட்சிக்கு அளித்த ஆதரவை ஜெயலலிதா திரும்ப பெற்று 13வது மாதத்தில் ஆட்சியை கவிழ்த்தார். கவிழ்த்துட்டு அப்ப என்ன சொன்னாரு, இனி எக்காரணத்தை கொண்டும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது, அரசியல் உறவு என்பது கிடையாது என்று திட்ட தெளிவாக சொன்னார். ஏன் இதை எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டேங்கிறாரு? திமுக சேர்ந்ததை பத்தி சொல்றாரு, கலைஞர் சேர்ந்ததை பத்தி சொல்றாரு, கலைஞரும் சேர்ந்துட்டு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அதே போல ஜெயலலிதாவும் பாஜகவோட கூட்டணி சேர்ந்து ஆட்சியிலும் பங்கு பெற்று 13வது மாதத்தில் ஆதரவை விலக்கிக் கொண்டு ஆட்சியை கவிழ்த்தார். வாஜ்பாய் ஆட்சி அரசு கவிழ்ந்தது. கவிழ்ந்துட்டு இனி பாஜகவோட உறவு இல்லை என்று ஜெயலலிதா சொன்னார். இப்பொழுது எடப்பாடி என்ன சொல்லுகிறார் என்பதை சொல்ல வேண்டும். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவோடு உறவில் இருந்தார், பிறகு விலகினார். இனி அதிமுகவோடு உறவு இல்லை என்று திரும்ப திரும்ப பல முறை சொல்லியிருக்கிறார். அந்த கட்சியினரும் சொன்னார்கள். இப்பொழுது உறவு கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டது என்பதை அவர் விளக்க வேண்டும். அமித்ஷா சொல்லுகிறார், பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி என்று உறுதியாக தெரிவித்து அந்த ஆட்சியில் அமைச்சரவையில் பாஜக பங்கு பெறும் என்று அவர் சொல்லுகிறார். திரும்ப திரும்ப சொல்றார். இந்த கடைசியாக கேரளத்தில் கூட சொன்னார், கேரளம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு 3 நடைபெறக்கூடிய தேர்தலில் எங்கள் அணி வெற்றி பெறும், நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறுவோம், தமிழ்நாட்டில், கேரளத்தில், மேற்கு பங்கு பெறுவோம்னு சொல்றாரு. ஆனால் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும், நான் தான் கூட்டணிக்கு தலைவர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் முதலமைச்சர் என்று இவர் தன்னைத்தானே அறிவித்துக் கொள்கிறார். இப்படி சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு திரைப்படத்தில் வடிவேலு ரவுடிகளை கைது பண்ணி போலீஸில் அழைச்சிட்டு போகும்போது நானும் தான் ரவுடி, நானும் தான் ரவுடி, நானும் தான் ரவுடின்னு போய் வண்டியில் ஏறுவார். அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி நான் தான் கூட்டணிக்கு தலைவர், நான் தான் முதலமைச்சர் என்று இவர் தன்னைத்தானே அறிவித்துக் கொள்கிறாரே தவிர பாரதிய ஜனதா கட்சி இவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தலைவர்னு அறிவிக்கல. அமித்ஷா திரும்ப திரும்ப சொல்றார், கூட்டணி ஆட்சி தான், அந்த ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கறத கூட எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா ஒருபோதும் சொல்லல. அது அதிமுக கூடி அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க என்று சொல்லுகிறார். ஆனால் இவர் தன்னைத்தானே இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதிமுக சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு பாஜக தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகிறது.
பாஜகவால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது, பேர் அபாயம் காத்திருக்கிறது, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. அந்த கட்சியோடு அதிமுக அணி சேர்ந்தது தவறு என்பதை அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் சிலர் வெளிப்படையாகவும் பலர் வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாகவும் சொல்லி, இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு வகுப்புவாத பேர் அபாயகரமான கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு கம்யூனிஸ்டுகளையும் கூட்டணிக்கு வாங்க என்று அழைப்பது நகைப்புக்குரியது. அவரது இந்த அழைப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சி சண்முகம் நிராகரிச்சுன்னு அறிவிச்சிட்டாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனும் அறிவிச்சிட்டாரு. இப்போ நானும் சொல்றேன், நிராகரிக்கிறோம். உங்களது கூட்டணி ஒப்பேறாத கூட்டணி. நீங்க இருக்கிறதே 2 பேர் தான். பாட்டாளி மக்கள் கட்சி அவரே சொல்லிட்டாரு, அவங்க கூட்டணியில் இல்லை, இலைய போடல பந்தியில் அப்புறம் எங்க இடம் இருக்குன்னு அவரே எடப்பாடியே சொல்லிட்டாரு. 2 பேர் தான். அந்த 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒற்றுமை கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் எங்களது அணி பலமான அணின்னு வடிவேல் சொன்னது மாதிரி 400 அப்படிதான் எடப்பாடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த அணி ஒருபோதும் வெற்றி பெறாது. திமுக தலைமையில் அமைந்திருக்கிற அணி என்பது கொஞ்சம் நாளியாவது தப்பாக நினைக்காதீங்க. தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நான் அறிந்த வரையில் எந்த ஒரு கூட்டணியும் இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நீடித்ததே கிடையாது. ஒரு தேர்தலில் ஒரு கூட்டணி உருவாகும், அதிகபட்சமாக போனால் 1 வருஷம் அந்த கூட்டணி நீடிக்கும், அவ்வளோதான். 1 வருஷத்தோட கூட்டணி முடிஞ்சிடும். அது 67 இருக்கட்டும், 71 இருக்கட்டும், 77 இருக்கட்டும், 80 இருக்கட்டும், 84 இருக்கட்டும், அப்புறம் 91 இருக்கட்டும், 96 இருக்கட்டும், 2001 இருக்கட்டும், எந்த தேர்தலாக இருந்தாலும் ஒரு கூட்டணியில் இவ்வளவு காலம் நீடித்ததே கிடையாது. திமுக தலைமையில் அமைந்த கூட்டணி தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அணி அல்ல.